எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சுங்க. ஓகே. எதனால வெள்ள குதிரைன்னு பேரு? ஆ அது அது அப்புறம் கதைய சொல்ற மாரி ஆயிரும்ண்ணா. சரி, ஓகே, அது விடுங்க. சோ அதே மாதிரி சீனரியில எப்படி இருந்துச்சு? அந்த படத்துல அந்த மலைகள்லாம் நேச்சுரலா இருந்துச்சுங்க. ஃபுல்லா மலை சம்மந்தப்பட்ட கதை. நல்லா இருந்துச்சு. ரியாலிட்டிக்கு சிம்பிளா. நெருக்கமா இருந்துச்சா? ஆமாங்கண்ணா. மலை வாழ் மக்கள் அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட கதை. நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். ஒரு இந்த டைம் பார்க்கலாம். ஜெனரேஷனுக்கு அந்த கதை செட் ஆகுமா? பார்க்கலாங்க. நல்லா இருக்கும். ஆ. உண்மையா இருக்கு. எப்படி இருக்கணும் அந்த மாரி இதுவும் சொல்லியிருந்தாங்க. இந்த நல்லா இருந்துச்சு. வருஷத்துல வந்து கலை சிறந்த படம் மாதிரி இருக்குங்க. அது கண்டிப்பா சொல்ல முடியாதுங்க. ஆனா பார்க்கலாம். நல்ல கதை. எளிமையான கதை பார்க்கலாம். புடிச்சது. இந்த படம் டென்னுக்கு என்ன ரேட்டிங்? டென்னுக்கு என்ன? 8.5 9 தரலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன மாதிரி கதைங்க மேம் இது? போதமலை பத்தி எடுத்திருக்காங்க. போதமலை. ரோடு வர்றத பத்தி எடுத்திருக்காங்க. படம் நல்லா இருக்கு. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா படம்? பிடிச்ச சீன் நம்ம படம். பிடிச்ச சீனுன்னு சொன்னா என்ன சொல்றேன்? சீனரிஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நடிச்சீங்க எப்படி பண்ணீங்க? நடிச்சீங்க ஆக்டர்ஸ்லாம் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. உண்மைக்கு நெருக்கமா இருந்ததுங்களா? ஆ, கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, இந்த படம் 10க்கு கொடுக்கணும்னா நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? 8 கொடுப்பேன். 8 கொடுப்பீங்க. ஓகே. படம் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு படம், அருமையா இருக்கு. அருமையா இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா? எனக்குலாம் பிடிச்சிருச்சு. நடிச்சவங்க எப்படி நடிச்சிருந்தாங்க? நல்லா இருக்கு. எதனால வெள்ள குதிரைன்னு பேரு? எதனாலனா இல்ல ஏதாவது சம்பந்தம் படத்துல சம்பந்தப்பட்டி சொல்றாங்க. ஆமா சம்பந்தம்னா அந்த அவங்க தாத்தா ஹீரோவோட தாத்தா வந்து வெள்ளை குதிரையில வந்து இது பண்றதா சொல்லியிருக்காரு. அதனால அந்த பெயர் வச்சு நல்லா இருக்கு. எல்லா இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நல்லா வந்து குடும்பத்தோட பார்க்கலாங்களா bro? கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே. थैंक यू. படம் எப்படி இருக்கு? நல்லதானே. ஓகே. அது படத்துக்கு எதனால வெள்ள குதிரைன்னு பேரு? படத்துக்கு எதனால வெள்ள குதிரைன்னு பேரு? அவங்க தாத்தா பேர் வந்து வெள்ளை குதிரை. அதனால அப்படி பேர். ஓகே. சொல்லுங்க. இது பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. படத்தோட லாஜிக் மிஸ்டேக்ஸ் ஏதாச்சும் இருக்குங்களா? போர் அடிக்கிற மாதிரி இருக்கா? இந்த இது வாழ்வாதாரத்தை பத்தி அப்படி அதுல உங்களுக்கு பிடிச்ச சீன்ஸ் என்ன? நான் அந்த இது அது சொல்ல தெரியல, மறந்துடுச்சு. சீனரிஸ் எல்லாம் அங்க காமிக்கிறாங்க. சீனரிஸ் எல்லாம் படம் சூப்பராக இருக்குது. ஓகே. இதுல பிடிச்ச சீன் உங்களுக்கு என்ன? பிடிச்ச சீன் அந்த அம்மா வந்து அந்த புருஷன் முன்னாடி நல்லவனா கெட்டவனா நடித்து நல்லவனா மாறுறாரு பாரு, அந்த சீன் நல்லா இருக்கு. மியூசிக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? அருமையாக இருக்குது. மியூசிக்கு, கதை, வசனம் எல்லாமே நல்லா இருக்கு. படத்துக்கு எதனால வெள்ள குதிரைன்னு பேரு? படத்துக்கு எதுக்கு வெள்ளை குதிரைன்னு வச்சாங்க அது கரு தெரியல. படம் நல்லா இருக்கு. இது சேலத்துல பேஸ் பண்ணி எடுத்திருக்குன்றாங்க. சேலத்தை பேஸ் பண்ணி கிராமிய கதையை எடுத்திருக்காங்க. பழங்காலத்து கதைங்க. படம் நல்லா இருக்கு. படத்துக்கு மார்க் வந்து 10க்கு வந்து 19 தரலாம். நல்லா இருக்கு. படங்களா ஒரு வில்லேஜோடைய கிராமத்தோடைய கஷ்டங்களை வந்து வெளியில கொண்டு வந்திருக்காங்க. பரவாயில்ல, அருமையான படம். டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. ஓகே, என்ன மாதிரி கதையை கொண்டு போயிருக்காங்க? அதாவது ஒரு ரோடு இல்லாத கிராமத்துக்கு வந்து ரோடு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போடுறது, அதெல்லாம் அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டியிருக்காங்க. நல்ல அருமையான படம். அந்த சீனரியில எப்படி காட்டியிருக்காங்க? சேலத்துல வந்து பார்த்தோம்னா சேலம் மலையில எடுத்திருந்தாங்க. ஆமாம், போதமலைன்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி ஜருகுமலையில் ஒரு சில படம்லாம் பண்ணியிருக்காங்க. இது போதமலையும் பார்க்குறப்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. உங்களுக்கு ரேங்கிங் என்ன கொடுப்பீங்க? ரேங்கிங் அப்படின்னா 10க்கு 8 கொடுக்கலாம். 8 கொடுக்கலாம். கண்டிப்பாக. நெகட்டிவிட்டி ஏதாவது இருந்ததுங்களா? நெகட்டிவிட்டி அப்படின்றத பார்க்குறப்ப அது நெகட்டிவிட்டி அப்படின்றப்ப வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அது அந்த கிராமத்தில் அப்படி தான் இருக்கிறாங்க. அதை வந்து அப்படியே எடுத்து காட்டியிருக்காங்க. நல்ல விஷயம். நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த படம் இருக்குங்களா? கண்டிப்பாக இது அந்த அளவுக்கு கொண்டு போகும். அவ்வளோ. சரி. அது ராசிபுரம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம் தான். அதனால அங்கே மழை இது. ஏன்னா வெள்ளை குதிரைன்னு பேர் வச்சு அது வந்து ஒரு பையனுக்கு வந்து இது கிஃப்ட் மாதிரி கொடுக்குற மாதிரி தானா அது வெள்ளை குதிரைன்றது.